எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராகிலும் வாசி. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியோ காணப்படாதவைகளே நிச்சயமாயிருக்கிறது. கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளிலும் நம்பப்படுகிறவையின் உறுதியோ காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னா, நீ பார்க்காதத நீ வருகிற நாட்களிலே பார்க்க போகிறாய். கரங்களை தச்சு நீ பார்க்கிறதுக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லை. நான் இதுவரையிலும் அதை நான் பார்க்கல, இதுவரையிலும் அது இருக்குதான்னு நான் நம்ப கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறாரு, நீ பார்க்காததை எல்லாம் இந்த ஆண்டு பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. அதான் இங்க வேதம் சொல்லுகிறது, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம எதற்கு ஒரு பொருள் இருந்தாதான் நம்புவோம் இல்லையா? நம்ம விசுவாசம்லாம் அப்படிப்பட்ட விசுவாசம்தான். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுகிறதுனா, விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. பார்க்க கூடாதத பார்க்காதத அது இருக்குதான்னு எனக்கு தெரியல, அது இருக்கு நடக்க போதான்னு எனக்கு தெரியல, ஆனா அது எப்படி இருக்கிறதா? நிச்சயமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய விசுவாசத்தின் லெவல்லாம் என்ன தெரியுமா? நமக்கு கண் எதிர்க்க காட்டினாதான், கண் எதிர்க்க காட்டினாலே நம்ப மாட்டோம் இல்லையா? பார்த்தாலே அதை 10 வாட்டி ஆண்டவரிடத்துல என்ன செய்வோம்? கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது உண்மையா ஆண்டவரே, இது நீங்க தர போறீங்களா ஆண்டவரே, இது கிடைக்க ஒண்ணுமே இல்லையே, இது நடக்கிறதுக்கு சூழ்நிலைமையே இல்லையே. அன்பான தேவ பிள்ளைகளே, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. ஒரு காரியத்தை நான் காணல, அதை பார்க்கல, அது நடக்க போதா எனக்கு தெரியல, அது என் வாழ்க்கையில முடிய போதான்னு எனக்கு தெரியல, ஆனா நம்ம பார்க்காத இருக்கிறதை கர்த்தர் இந்த ஆண்டு பார்க்க வைக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுடைய விசுவாசெல்லாம் நமக்கு எடுத்துட்டு வந்து கையில கொடுத்தாதான் நம்புவோம் இல்லையா? ஆண்டவர் தரேன் சொல்லிட்டா அதுக்கேற்றபடி பார்த்தீங்கன்னா சூழ்நிலைமைகள் சாதகமாகவே இருக்காது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம்லாம் நமக்கு கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சூழ்நிலைமைகள்லாம் எப்படி இருக்கும்? தலைகீழாக தான் இருக்கும், தலைகீழாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் சாதகமாய் வைத்து கொடுக்க மாட்டார். அவர் ஒரு பக்கத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்துருவாரு, ஆனால் சூழ்நிலைமைகள் பார்த்தா எதிர்மாறா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கூட ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, நியூ இயருக்கு முன்னாடிலாம் காத்திருக்கும் போது சொன்னார், நீ இந்த வருஷம் போன வருஷம் காட்டிலும் அதிகமாக என் சமூகத்தில் நீ காத்திருப்ப, அதிகமாக நான் இன்னும் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன், அதிகமாக என்னுடைய ஊழியத்தை செய்வேன் அப்படிலாம் ஆண்டவர் சொன்னார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஆண்டுகிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நீங்கள் சொன்னதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் பலவீனமாக இருக்கேன், நான் ஓடணும்னு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு பிரேக் கொடுத்து வச்சிருக்கிறீங்களே, ஏன் ஆண்டவரே? நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. நம்ம நினைச்சதெல்லாம் எப்படி இருக்கும்னா குறுகினதும் கொஞ்சமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் நினைத்தது பார்த்தீங்கன்னா குறுகினதும் குன்றினதும் ஆனது அல்ல. நமக்கு ஆண்டவர் எப்பொழுதும் கொடுக்கிறது ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க கடந்து வந்த நாட்களில உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தை நீங்க பார்க்காத இருக்கலாம், நீங்க அதை காணாத இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பார்க்காததை இனிமேல் பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அப்படியே விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாயிருக்கு. உன்னுடைய குடும்பத்திலே அந்த காரியத்தை நீ பார்க்காத இருக்கலாம், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதுவரையிலும் அவங்க எதிர்காலத்துல நீ நல்ல ஒரு காரியத்தை பார்க்காத இருக்கலாம், இதுவரையிலும் உன்னுடைய சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைமைகளில அந்த காரியத்தை நீ பார்க்காத இருக்கலாம், அதற்கேற்ற அறிகுறி இல்லாத இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அறிகுறி இருக்குதோ எந்த குறி இருக்குதோ ஆனாலும் நீ பார்க்க போகிற என்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் இந்த வார்த்தையை கொடுக்கும்போது, என் பிள்ளைகளுக்கு சொல்ல அவங்க விசுவாசத்துல ரொம்ப துவண்டு போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க விசுவாசம்லாம் ரொம்ப, இது நடக்குமா, இது ஆகுமா. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா, சந்தேகத்தை கொடுத்து கொடுத்து கொடுத்தே நம்மளை என்ன செய்யறான், நம்ம விசுவாசத்தை தளர பண்ணுகிறான். வாக்கு தத்தம் பண்ணின தெய்வம் உண்மை உள்ள தேவன். அதனாலதான் இங்க அழகாய் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நீ காணாதிருக்கிற ஒரு காரியம் உன் வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமாய் நடக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கிருந்து வரப்போகுது தெரியல, எங்கிருந்து நடக்க போது தெரியல, இந்த காரியம் எப்படி கைகூடி வரப்போகுதுன்னு தெரியல, இந்த காரியத்தை எப்படி ஆண்டவர் செய்ய போறார் அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் பார்க்கலதான், அதை காணலதான், அதற்குண்டான காரியத்தை நான் கேட்கலதான். ஆனாலும் என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இந்த அதிகாரத்தை முழுவதும் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியலே இருக்கும். இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், நோவா தேவனை விசுவாசித்தார், ஏனோக்கு தேவனை விசுவாசித்தார். இப்படி எல்லாருடைய பட்டியலையும் இருக்கும். ஆனால் நான் என்ன விரும்புகிறேன்னா, இன்னைக்கு இந்த பட்டியலில் உங்கள் பேரை போட்டுக்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பட்டியலில், இந்த அதிகாரத்தில் உங்கள் பேரை என்ன செய்ய போறீங்க, இணைத்து கொள்ள போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நான் காணாத ஒன்றை கர்த்தர் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் காணாத ஒன்றை கர்த்தர் எனக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நான் காணாதவைகளை கர்த்தர் எனக்காக முன்குறித்து வைத்திருக்கிறார். அதை நான் இந்த ஆண்டு நிச்சயமாய் காண போகிறேன். உங்க சமாதானமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஒருவேளை உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியிலிருந்து ஒரு பலனா இருக்கலாம். என்ன காரியமா இருந்தாலும் நீ காணாதவைகளை நீ காண போகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிமா. அதனாலே முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களா, நற்சாட்சி பெற்றார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அவங்க விசுவாசித்தாங்க. காணாத ஒன்றை விசுவாசித்ததனாலே அவர்கள் நல்ல சாட்சி பெற்றவர்களாய் காணப்பட்டார்கள். அப்போ காணாத ஒன்றை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம நல்ல சாட்சி உடைகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவுதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பேசினாலும், எவ்வளவுதான் ஆண்டவர் எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் நமக்கு வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே தான் இருக்கிறோம். இல்லையா? உண்மையா இல்லையா சொல்லுங்க. சில பேருக்குள்ளெல்லாம் ஒரு அசைவுதலே வராது, சில பேருக்கெல்லாம் ஒரு உயிர்ப்பிப்பே வராது, சில பேரெல்லாம் கொஞ்சம் கூட மாற்றங்களே வராது, சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்த வண்ணமாகவே இருப்பாங்க. ஏனென்றால் அந்த வார்த்தையை அவர்களுக்குள்ள என்ன செய்யல, விசுவாசிக்கல. ஹல்லேலூயா. இதை எங்க ஆண்டவர், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை நடந்துட்டே தான் இருக்குது, இந்த போராட்டம் நடந்துட்டே தான் இருக்குது, இந்த காரியம் நடந்துட்டே தான் இருக்குது, இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலோ இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருந்தாலோ என் வாழ்க்கையில காணாத ஒன்றை கர்த்தர் மறைவாய் வைத்திருக்கிறார். அந்த மறைவானதை நான் பெற்றுக்கொள்ளுகிற நாட்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது அவனுக்கு என்ன இல்லை சொல்லுங்களேன், என்ன இல்லை, குழந்தை கிடையாதுங்க, என்ன இல்லை, பிள்ளை இல்லை. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எப்படி இருந்தது, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போலவும் பூமியின், இதை எங்கேயாவது நம்ப முடியுமா? ஒரு புழு பூச்சி கூட வயிற்றுல இன்னைக்கு அப்படிதான் நீங்க வந்திருக்கலாம். நான் கர்ப்பம் தரிக்க ஒரு அடையாளமும் காணப்படலை, நான் ஒரு பிள்ளை பெறத்துக்கு நான் தகுதியான ஒரு பாத்திரமே இல்லை. ஆண்டவருக்கு நம்ம தகுதியா இருக்கிறோம், தகுதியா இல்லைன்றதெல்லாம் வேணாம், அதை ஆண்டவர் விரும்பவே இல்லை. நீ குழந்தை பிறக்க உனக்கு தகுதி இருக்குதோ, குழந்தை பெறாததுக்கு உனக்கு, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன் வாழ்க்கையிலே செய்ய எனக்கு வல்லமை ஒன்று. அல்லேலூயா. இதை மட்டும் நீ நம்பினா போதும். இதை மட்டும், ஆண்டவர் எனக்கு மறைவாய் ஒரு குழந்தையை வைத்திருக்கிறார், எனக்குள்ளே மறைவான ஒரு சிருஷ்டி உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அது ஏற்ற நேரத்தில் அந்த சிருஷ்டி வெளிப்படும். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம், இதுதான் நம்பிக்கை. நான் திரும்ப திரும்ப யோசிப்பேன், ஆபிரகாமுடைய சூழ்நிலைமை அதை ஆண்டவர் வந்து சொல்லும் பொழுது எப்படி இருந்திருக்கும் மனநிலைமை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்க போறேன், உனக்கு ஒரு சந்ததியை கொடுக்க போறேன், ஒரு புழு கூட, ஒரு பிள்ளை இருந்தா கூட
சரி நம்மள அடுத்த பிள்ளைகள் பிறக்கணும். ஆனா ஒரு பிள்ளை கூட அங்க பிறக்கல. அவ மலடியா இருக்கிறா, அவளுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. எல்லாமே அடைக்கப்பட்டது, எல்லாமே செத்து போயிடுச்சு, எல்லாமே ஒன்றும் இல்லை. இப்ப அவங்க கேள்வியா இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலைமையில ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு சந்ததியை நான் உண்டாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் பார்த்தீங்கன்னா பெரியதா இருக்கிறது. அதை அவர்கள் காணல. ஆனா தேவ தூதர்கள் தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, ஏற்ற உற்பத்தி காலத்துல நீ ஒரு பிள்ளையை பெறுவாய். அதை அவங்க பார்க்கல. அவங்க பார்த்தாங்களா? சொல்லுங்க, அவங்க கண்டாங்களா? ஒரு குழந்தைய கொண்டு வந்து கொடுத்து, இதுதான் உன் வயிற்றுல வைக்க போறேன், இதுதான் உன் கர்ப்பத்துல தரிக்க போகுது, ஏதாவது சொன்னாங்களா? ஒண்ணுமே சொல்லல. வார்த்தையை என்ன செஞ்சாங்க? விசுவாசித்தார்கள். அதை பார்க்கல, அதை காணல. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பெரியதா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரையிலும் நீ பார்க்காததை உன் வாழ்க்கையில பார்க்க போகிறார். அது என்னவென்னாலும் இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், திருமண காரியங்களா இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய சமாதானமா இருக்கலாம், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன காரியங்களா இருக்கலாம், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கோ நடக்கிற காரியத்துக்கோ எந்த ஒரு சாத்திய கூறும் இல்லாதிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னதுதான். அதை அவர் மாற்றிக்கொள்ள மனிதன் அல்ல. ஒரு நாள் அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஒண்ணே ஒண்ணுதான் விசுவாசிக்கணும். என்னன்னா ஆண்டவர் வார்த்தையை மட்டும்தான். ஹல்லேலூயா. அதுக்கு சூழ்நிலைமை சாதகமா இருக்குது, இல்ல இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அதெல்லாம் நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நம்ம அப்படியே விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையில பெரிய 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 காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த பலவீனம் எனக்கு அனுமதிக்கப்பட்டது கர்த்தருடைய மகிமை விளங்க. அல்லேலூயா. எனக்கு ஏன் வந்தது ஆண்டவரே, எனக்கு எதனால வந்தது ஆண்டவரே கேட்கலாம், தவறல்ல. ஆண்டவரே, ஏன் இந்த பலவீனம், இன்னும் என்னிடத்துல என்ன குறைகள் இருக்கு, ஏதாகிலும் நான் மாற்றிக்கொள்ள வேண்டுமா, தவறு அல்ல, கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் பேசுவார், நம்மளுடைய குறைகளை அவர் உணர்த்துவார். ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது, ஒரு நாள் உட்கார்ந்துட்டு கேட்டுட்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, போன் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு மெசேஜை பார்த்தேன். நான் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, பால் தினகரன் அவருடைய தகப்பனாரை குறித்து சாட்சி சொல்லுகிறார். என்ன சாட்சி சொல்லனா, அவரை அழைக்கும் பொழுது ஆண்டவர் அழைத்து சொன்னாரா, உன்னை லட்சங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், எடுத்து பயன்படுத்த போற, ஆயிரங்களுக்கு வியாதிஸ்தர்கள் எல்லாம் உன் அண்டையிலே வரும் பொழுது அவர்கள் சுகமடைவார்கள் என்று ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாராம். ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை வாங்கின உடனே அவருக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரல் என்ன ஆயிடுச்சா, செயல்படல. நுரையீரல் செத்து போயிடுச்சு அவருடைய வாழ்க்கையில. ரத்த வாந்தியா எடுக்க ஆரம்பித்தாராம். அப்போ அவர்களுக்குள்ள ஒரு யோசனை, ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், ஆனா அந்த சூழ்நிலைமை சாத்தியமே இல்லை. நம்பக்கூடிய, இன்னைக்கு சொல்றேன், நம்ப முடியாத சூழ்நிலைமையிலே நம்புகிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. நம்பிக்கையே இல்லை என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளை குறித்து எனக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாம் அற்று போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உன் கூட பேசிட்டு இருக்கிறார், என் பிள்ளைகளை குறித்து கடுகளவு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. என் பிள்ளைங்க மாறுவாங்க, என் பிள்ளைங்க சரியாவாங்க, என் பிள்ளைங்க வேலைக்கு போவாங்க, என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், என் பிள்ளைக்கு இது நடக்கும், என் குடும்பத்துல இது ஆகும் என்ற கடுகளவு கூட என் இருதயத்திலே நம்பிக்கை இல்லை என்ற சூழ்நிலைமையில நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், மறைக்கப்பட்டு இருக்கிறவைகளை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. நீ காணாதவைகளை பார்க்க போகிறாய். நீ காணாத ஒன்றை நான் உன் வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாத சூழ்நிலைமையிலோ சகலத்தையும் உருவாக்குகிறது தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவருக்கு இது இருந்தாதான் உருவாக்குவேன் என்ற தன்மை உடையவர் அல்ல. ஒன்றுமே இல்லாத நிலைமையிலே அவர் சகலத்தையும் உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி, இன்னைக்கு நீ தரித்திரத்தில் உடன்று கொண்டிருக்கலாம், நாளைக்கு கர்த்தருனை ஐஸ்வர்யமாய் மாற்றவருக்கு வல்லமை உண்டு. ஏனென்றால் நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை ஐஸ்வர்யவானாய் அவர் நம்மளை மாற்றும்படியா நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே தரித்திரத்துல தான் இருப்பேன் நான், இதே பாடுகள்ல தான் இருப்பேன். வாயை திறந்தா நமக்கு இதுதான், நான் எங்க நல்லா இருக்க போறேன், இதுக்கு மேலே நான் எங்கே நல்லா இதுக்கு மேலே நான் கஷ்டப்பட்டு, இதுக்கு மேலே நான் சம்பாரித்து, இதுக்கு மேலே நான் சேர்த்து, இதுக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேன், வாழ போகிறேனா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, குறுகினதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அந்த ஈசாக்கை ரெபேக்காளை பெண் பார்க்க போகும் பொழுது
எலியேசர் ஜெபம் பண்ணிட்டு போவார். ஆண்டவரே நான் போறேன், என் காரியத்தை நீங்க என்ன செய்யுங்க. ஆமா, பெண் இப்படி இருக்கும்னு தெரியாது. பெண் இங்கிருந்து வரப்போற கற்பனையோட போறார். என்னுடைய எஜமானுக்கு ஒரு பெண்ணை நான் கொல்ல போகிறேன், ஒரு பெண்ணை நான் பார்க்க போறேன். அவருடைய கற்பனையிலேயே போகும் பொழுது அழகான ஒரு பெண்ணை என்ன செய்யறாரு, துறவண்டையிலே காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க. என் பையனுக்கு எங்க இருந்து பொண்ணு வருதோ, தஞ்சாவூர்ல இருந்து வருதோ, ஆப்பிரிக்கால இருந்து வருதோ, மூக்கு சப்பையா வருதோ, கருப்பா வருதோ, கருப்பியை போல, இது உங்களுக்கு தேவையில்லை. உன் மகனுக்கு ஏற்ற துணையும் உன் மகளுக்கு ஏற்ற துணையும் கர்த்தர் கொடுக்க வல்லவரார். அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு கற்பனை என்னன்னா, எனக்கு என் பிள்ளைக்கு என் குடும்பத்துக்கு வரக்கூடிய பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கற்பனை மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். அதே போல உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில இப்ப அந்த பிள்ளை எப்படி இருக்குதோ அதை பார்க்காதீங்க. அதை குறைய சொல்லி சொல்லி என் பிள்ளை எப்படி இருக்கு, என் பிள்ளை எப்படி இருக்கு, என் பிள்ளை இருக்கு, அதை விட்டுருங்க. யாரு 1000 பேர் ஊழியக்காரங்க கூட உங்க பிள்ளைய குறை சொல்லட்டும். ஆனா உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, அசைக்கப்படாததா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, என் பிள்ளை இன்னைக்கு இருக்கிற நிலைமை அல்ல, என் பிள்ளையை சபையார் வியந்து பார்ப்பார்கள், இந்த உலகம் வியந்து பார்க்கும். இன்னைக்கு அவன் கீழ்ப்படியாமல் இருக்கிறவன் நாளைக்கு கர்த்தருக்கென்று கீழ்ப்படிந்து ஒரு ஊழியக்காரனாக அவன் எழும்பி கர்த்தருக்காக சொல்லிக்கும்படியாய் கர்த்தர் மறைவான கிரியைகளை என் பிள்ளைக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்றதுதான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் ஏதோ ஒண்ணு வைத்து உருவாக்கவே இல்லைங்க. வெறுமையா இருந்தது, எம்டியா இருந்தது, ஒண்ணுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில தான் செய்யப்படுகிறது. சொல்லுங்களா, அற்புதம், அதிசயம் எல்லாமே இருந்துட்டு செய்யப்படுகிறது, அற்புதம் கிடையாது. அல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் கொடுத்துட்டு செஞ்சாருன்னா நீங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு குழந்தை நின்றுச்சுன்னு வச்சுங்களா, அந்த டாக்டர் ரொம்ப கை ராசியான டாக்டர். அல்லேலூயா, இல்லையா? அந்த டாக்டர் ரொம்ப கை ராசியான டாக்டர். அங்கே போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து என்னுடைய பிள்ளைக்கு குழந்தை பிறந்ததுன்னு உடனே டகால்னு டாக்டரை தூக்கி மேலே வச்சிருவோம், இல்லையா? உண்மையா இல்லையா? அப்படி இல்லை தேவ பிள்ளைகள், அப்படி கிடையாது. ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைனா கூட, எதுவுமே சாத்தியம் இல்லைனா கூட, உன் வாழ்க்கையில எதுவுமே நம்பக்கூடிய சூழ்நிலைமையில இல்லைனா கூட, எல்லாமே தலைக்கீழா கூட இருக்கட்டும், எல்லாமே ஒன்றும் இல்லைன்ற ஒரு முடிவுக்குள்ள வரட்டும், ஆனா உன்னை நீ பார்க்காதவைகளை கர்த்தர் ஒன்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவரையிலும் நீ அதை பார்க்கல, ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். இதுவரையிலும் என் பிள்ளைகள் பார்க்காததை பார்க்க போகிறார்கள். அல்லேலூயா. காணாதவைகளை காண போகிறார்கள். அல்லேலூயா. காணாதவைகளை நீங்க காண போறீங்க. இதுவரையிலும் கேட்காத நல்ல நல்ல வார்த்தைகளை நீங்க கேட்க போறீங்க. அல்லேலூயா. நல்ல செய்தி என்ன ஆக போகுது? உங்க காதுகள் இதுவரையிலும் துச்செய்தியே கேட்டுக்கொண்டு இருந்த உன்னுடைய காதுகள் நற்செய்தியை கேட்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தையே ஒன்றும் இல்லாத அவரால் உருவாக்க முடியும்னா, உன் வாழ்க்கையில என்ன சின்ன காரியம்? இந்த உலகத்தையே ஒன்றும் இல்லாத அவர் உண்டாக்கி இருக்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கையில சில காரியத்தை உண்டாக்க அவருக்கு லேசான காரியம். நம்ம தான் என்ன செய்யறோம்? பெருசாக்குறோம். இது நடக்குமா, இது நடக்காதா, இது முடியுமா, இது முடியாதா, இது கொடுப்பாரா, இதை கொடுக்க மாட்டாரா, இது ஆகுமா, இது ஆகாதா என்ற நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கிறது. ஆனா ஆண்டவருக்கு அதெல்லாம் லேசான. ஒருவேளை நிறைய வருஷங்கள் போயிருக்கலாங்க உங்க வாழ்க்கையில, ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்து நிறைய வருஷங்கள், 10 வருஷம் போயிருக்கலாம், 5 வருஷம் போயிருக்கலாம், 15 வருஷம் போயிருக்கலாம். எத்தனை வருஷம் போனாலும் நீ ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத. அல்லேலூயா. அவர் என்றும் மாறாத தேவன், தன்னை மாற்றிக் கொள்ளாத தேவன். ஒரு நாளும் தன்னை மாற்றிக்கொள்ளாத தெய்வத்தை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதை நம்ம நினைவுல கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அவர் மேல இருக்கிற விசுவாசம் அதிகரிக்க வேண்டும், தவிர என்ன ஆகக்கூடாது? பேட்டரி லோவாகக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்சம் பேட்டரி லோவாச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ஆமா, மைக்கில் பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னா இந்த டைம் வரலாம் தான் இது ஒர்க் ஆகுது. அப்புறம் அதுக்கு தொண்டை கட்டிக்குது, என்ன ஆகுது? விட்டு விட்டு பேச ஆரம்பிக்குது. அதுபோல நம்முடைய ஆவிக்குண்டான வாழ்க்கையிலும் நம்மளுடைய விசுவாசம் குறையும் பொழுது நீங்க என்ன செய்யணும்னா,
உபவாசித்து தேவ சமூகத்தில் அந்த விசுவாசத்தை நம்ம புதுப்பித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதுப்பித்து கொள்ள வேண்டும் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, நமக்கு தெரியும் நம்ம விசுவாசம் குறைஞ்சிடுச்சு, நம்ம விசுவாசத்தின் லெவல் கம்மியாயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகும் பொழுது உட்காந்துட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இப்போ சீரியலில் பெரிய ஒரு டிவியை வச்சு ஹாஸ்பிட்டலில் போனால் சீரியலு, எங்கே போனாலும் இந்த சீரியல் ஓடிட்டே இருக்கு. நான் என்ன செஞ்சேன்னா நேராக உட்காந்து அந்த சீரியலை தான் பார்க்கணும், வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் என்ன பண்ணேன், ஃபோனில் ஸ்தோத்திர பலிகளை அப்படியே வாசிச்சுட்டே வந்தேன். அப்படியே வாசிட்டு வரும் பொழுது ஆண்டவர் பேசின காரியம்னா, நீதிமானுடைய எலும்புகள் காப்பாற்றப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறார் அந்த இடத்துல ஆண்டவர் என்னோடு கூட இடைப்படுகிறார். நீ எந்த சூழ்நிலைமையில இருந்தாலும் பேசுகிற ஒரு தெய்வம் உன் பக்கத்திலே இருக்கிறார், உன் அருகாமையிலே. இவங்க பேசல, ஒருவேளை நீங்க என்கிட்ட போன வரல, நான் நிறைய பேருக்கு ஜெபிக்கல, இடையில கேட்டீங்க ஜெபிக்கல, நான் உங்களுக்காக ஜெபிக்கலனாலும் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் உங்களுக்காக வேண்டிக் கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு உங்க ஊழியக்காரமா உங்க தலையில கை வச்சு ஜெபிச்சாதான் ஜெபம் நினைக்காதீங்க, அப்படி நினைச்சிடாதீங்க. ஒரு நாளும் நானே ஒரு நாள் இல்லாத ஒரு சூழ்நிலைமை வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை, அதுதான். இப்ப புறஜாதியார் ஒருவருக்காக இப்ப அவங்க போன் போட்ட உடனே அவங்க கர்த்தரை அறிந்தவர்களா அறியாதவர்களா எனக்கு தெரியாது, உடனே ஏன் போன் எடுத்து ஜெபிக்கிறோன்னு அவங்க யாரும் அறியல, தேவன் அறியல. வெளியே இருந்து வருகிற காலை நான் உடனே அட்டன் பண்றேன்னா அவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. இயேசு எப்படிப்பட்ட, நம்மளுக்கு இயேசு யாருன்னு தெரியும், சபை யாருன்னு தெரியும், பைபிள் யாரு தெரியும், வசனம் யாருன்னு தெரியும், விசுவாசம் என்னன்னு நமக்கு தெரியும். ஆனா வெளியே இருக்கிற புற ஜாதிகளுக்கு இயேசு யாருன்னு தெரியாத எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலை. அவர்களுக்கு தான் உடனடியான ஜெபம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கெல்லாம் யாரு? விசுவாசத்துல வளர்ந்தவர்கள், வல்லவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கும், உலகத்தையே ஜெயிக்கும் உங்களுடைய விசுவாசம். நீங்க விசுவாசித்தால் அப்படியே அந்த காரியத்தை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க நினைக்கலாம், யார் யாரோ போன் போட்டா டக்குன்னு எடுத்துடுறாங்க அப்படின்னு கூட சில பேருக்கு அப்படி யோசனைகள் இருக்கலாம். நான் போட்டா மட்டும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தரை அறியாதவர்களிடத்துல இருந்து போன் வரும். அவங்க இயேசு கேள்விப்பட்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அந்த வசனத்தை பார்த்து பண்ணுவாங்க. அவங்க அந்த நம்பிக்கை அந்த இடத்துல இயேசுவை நம்ம அந்த இடத்துல ஜெபம் பண்ணி அந்த விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே நம்ம வைக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே இயேசு மேலே ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு சொல்கிறேன், ஏன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். எந்த இடத்துல இருந்தால் உங்கள் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்பார். நான் உங்கள் மேலே கையை வச்சு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாதான்றது கிடையாது. அதுக்காக உங்களுக்காக ஜெபமே பண்ண மாட்டேன் அப்படி இல்லை, பண்ணுவேன். சில நேரங்களில் எங்களுக்கு என்ன வரும், பலவீனங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும், நம்ம ஊழியக்காரமாக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சில பேர்லாம் பார்த்தா எனக்கு ஜெபிச்சு தான் ஆகணும்னு நிற்பாங்க, எனக்கு ஜெபிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நிற்பாங்க. ஏன் நீங்கள் ஜெபிச்சா கடவுள் கேட்க மாட்டாரா? நிச்சயமா கேட்பாருங்க. ஒவ்வொரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்கும்படியாதான் அவருடைய கண்கள் திறந்து இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, எப்ப நம்ம ஜெபிப்போம் காத்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் அந்த உலகத்துல இருப்பாரனால் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா. எப்பவுமே நான் கை வைக்கணும்னு நினைப்ப எடுத்து போட்டுருங்க. அல்லேலூயா. எப்பவுமே நான் கையை வச்சு உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணுன்ற காரியத்தை என்ன செஞ்சிருங்க, எடுத்து போட்டுருங்க. நீங்க ஜெபிங்க, அந்த அளவுக்கு நீங்க உருவாக்கப்பட வேண்டும். நீங்க ஜெபித்து என்ன செய்யணும், நீங்க எனக்காக ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலைமை இது. ஆண்டவரே, எங்க ஊழியக்காரமாக்கு என்ன தாங்க, இன்னும் பெலனை தாங்க, இதோட நின்று விடக்கூடாது, இன்னும் இதை காட்டிலும் என்ன செய்யணும், அவங்க வல்லமையாய் ஊழியம் செய்யணும். பலப்படுத்துங்க, அவங்க எலும்பை பலப்படுத்துங்க, அவங்க நரம்பை பலப்படுத்துங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம், என் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களும் மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவர். எப்போ இதை கேட்க ஆரம்பிச்சுனோ அப்போதான் பிசாசுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆமாம், கோபம் வந்துடுச்சு. எங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து ஜபிக்க கூடாதுன்னு எங்கே கை வச்சிருக்கிறானா, வேற எங்கன்னா கொடுத்தா கூட இவ ஜபிச்சிடுவா, அதனால உட்காரவே கூடாது ஜபத்தில். அவன் தந்திரங்களை காட்டிலும் உட்கார தானே கூடாது, நின்று கர்த்தரை என்ன செய்யலாம், எப்படி வென்றாலும் உட்காரும் பொழுது, எழுந்துக்கும் பொழுது, படுக்கும் பொழுது
கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. உண்மையாலே எனக்கு பலவீனம் இந்த வந்தது. நான் அதிகமாக படுத்தாலும் சரி ஃபோனில் அந்த வசனங்களை ஆன் பண்ணி விட்டுட்டு கேட்டுகிட்டே இருக்கிறேன். பைபிள் எடுத்து படிச்சுட்டே இருக்கிறேன். உட்காந்து உடனே எழுந்த உடனே ஜெபிக்கிறேன். இந்த காத்திருப்பில் கூட கர்த்தரை அறியும்படியாய் கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவரை எல்லா நேரத்திலும் நம்ம ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஆண்டவர் மகிமை அடைகிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதில் 8வது வசனத்தை வாசிங்க. தன் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தன் போகும் இட இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. அவன் போற இடத்துக்கு எந்த இடம் தெரியல. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவரே கொஞ்சம் லொக்கேஷன் அனுப்புங்க. ஆமா, ஆண்டவரே கொஞ்சம் அட்ரஸ் வேணும் எனக்கு. அந்த இடம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அந்த வீடு நல்லா இருக்குமா? வசதியா இருக்குமா? காத்து வருமா? சொல்லுங்க. அந்த இடத்துல தண்ணி நல்லா இருக்குமா? உப்பு கிடைக்குமா? அந்த வீட்டில் ஹவுஸ் ஓனர் நல்லவங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களா நல்லவங்களா? அப்புறம் சொல்லுங்களா? ஆமாம், அதே வீட்டில் தான் இருக்கிறாங்களா? ஹவுஸ் ஓனர் தள்ளி இருக்கிறாங்களா? ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்தால் பிரச்சனை. இத்தனை கேள்வி நம்ம கேட்போம். ஆனால் ஆபிரகாம் தான் போகிற இடம் இன்னது என்று அறியாதபடி கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு கடந்து போனான். ஏன்னா அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் என்னன்னா, இதுவரையிலும் காணாத ஒரு இடத்தை நான் காண போகிறேன். அல்லேலூயா. இதுவரையிலும் நான் பார்க்காத ஒரு இடத்திற்கு ஆண்டவர் என்னை கொண்டு செல்ல போகிறார். இதுவரையிலும் நான் பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார். இன்னைக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு வீட்டை கர்த்தர் கொடுக்கிறாருங்க. அதை சொன்ன உடனே கண்மூடித்தனமா இன்னைக்கு போறதுக்கு நமக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அந்த வீட்டுக்கு போனா படிக்கட்டு நீட்டா இருக்கு. அல்லேலூயா. எல்லா வசதியும் பார்த்துட்டு போறதுனால தான் அந்த இடத்துல ஒரு வசதியும் நமக்கு இல்லை. அல்லேலூயா. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நீங்க போய் பாருங்க. நான் இந்த வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு வீட்டுக்கு போனேன். நான்லாம் 10 வீடு 5 வீடுலாம் பார்த்து அப்பப்பெல்லாம் நான் என்ன செஞ்சதே கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, என் பிள்ளைகள் சமாதானமுள்ள தாபரங்களிலோ நிலையான வாசஸ்தலங்களிலோ அமைதியாய் தங்கும் இடங்களிலே குடியிருப்பார்கள் என்று. இந்த வசனம் நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் என்னுடையது, இது எனக்குரியது. நான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கெல்லாம் என்ன செஞ்சதில்லை, சட்டி பானையை எங்க அது சில பேர்லாம் எப்படி தான் தூக்கிட்டு போய் நைட்டோடு நைட்டு எப்படி தான் இறக்குறாங்க, எப்படி தான் அடுக்கிறாங்கன்னு தெரியவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். பால் மாறாத தூக்கிட்டு திரிகிறாங்க. எங்க கடவுள் உங்களோடு கூட இருப்பார்னா ஒரு இடத்துல உங்களை சமாதானத்தோடு வைக்க அவர் வல்லவராய். கரங்களை தற்றி நீங்க ஒரு இடத்துல கால் எடுத்து வைக்கும் பொழுது, அது வாடகை வீடா இருந்தாலும் உங்க ஹவுஸ் ஓனர் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க. ஏன்னா நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் விலை ஏற பெற்றது. எங்க ஒரே ஒரு கர்மேல் பர்வதத்துல ஒரு எலியாவை கொண்டு அந்த கர்மேல் பர்வதத்தையே கர்த்தர் அசைத்தார். ஏன் தெரியுமா? அவர் மேல இருந்த அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வீடு வீடா போறோம். ஏன்னா போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லியிருப்பார், இந்த வீட்டுக்கு போமா, இது நல்லா இருக்கும். என்ன இல்லை, கீழ்ப்படிதல். இங்க ஆபிரகாம் சொல்றாரு, அவர் போகிற இடத்திற்கு, அவர் போகிற இடத்திற்கு இன்ன இடத்துக்கு போறோன்னு அவருக்கு தெரியாம கீழ்ப்படிந்து பைத்தியக்காரன் மாதிரி போறாரு. அல்லேலூயா. பரதேசியை மாறி போறாரு. எந்த ஒரு பிளான் இல்லாத, அது எப்படி கட்டப்பட்டிருக்கு, நம்மளாம் அந்த வீடு எப்படி, சில பேருக்கெல்லாம் இந்த வாசக்கால் இப்படி இருந்தா ஆசீர்வாதம், இந்த வாசக்கால் பள்ளமா இருக்குது வீடு. அல்லேலூயா. நிறைய பேர் வந்து சொல்லும் பொழுது எனக்கு விசித்திர வினோதமா இருக்கும். வாசக்கால் கிழக்கே இருக்குது. அது எந்த கிழக்குல இருந்தா மேற்குல, என்ன கர்த்தர் கொடுத்தா கிழக்குல இருந்தாலும் மேற்குல இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வாதம். அவர் தான் நமக்கு வாசல், வாசப்படி, கதவு, வழி எல்லாமே. கரங்களை தட்டி. ஒரு மனிதன் கட்டின வீட்டுக்கு வாசக்கால் இப்படி இருக்கு, வீடு பள்ளமா இருக்கு. யாராவது ஒன்று அது இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய பேச்சை கேட்கறதுனால தான் நம்மளுடைய விசுவாசம் இன்னும் வளரல. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க ஆபிரகாம் அதே வசனத்தை வாசிமா.
அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து போகுமிட இன்னதென்று அறியாமல். இன்னைக்கு நம்மளுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கா? எனக்கு கர்த்தர் அங்கே ஒரு இடத்த காமிச்சிருக்கிறாரு, அது எனக்கு நன்மையா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அங்கே ஒரு வீட்டை வச்சிருக்கிறாரு, அது எனக்கு நன்மையா இருக்கும். அப்படி நம்ம இன்னைக்கு போயிருக்கோம், எந்த ஒரு வீட்டுக்காவது போயிருக்கோமா? அதனால தான் இன்னைக்கு சட்டியும் பானையும் தூக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு இடத்த கொடுத்தா அந்த இடத்துல ஸ்டாண்டர்டா நீங்க நிக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னை கேளும் ஜாதிய பூமியை எப்படி தருவாராம்? அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஏதோ போயிட்டோம், ஏதோ இருக்கிறோம். நீங்க போனா உங்க ஹவுஸ் ஓனர் மாறணும். அல்லேலூயா. நீங்க போனா உங்க பக்கத்துல இருக்கிறவங்களாம் ரட்சிக்கப்படணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மாற்றக்கூடிய அபிஷேகத்தை தான் கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ நான் போனேன், இருந்தேன், வந்தேன், இதுவரையிலும் நீங்க போய் இருக்கிற இடத்துல ஒரு அசைவுதல் வரலன்னா நீங்க அங்க போய் இருக்கிறதுக்கு பிரயோஜனமே இல்லை. நீங்க அங்க இடத்துல இருக்கிறதுக்கு அர்த்தமே, அந்த இடத்துல எத்தனை பேர் ஆதாயப்படுத்தி இருக்கிறோம்? அந்த இடத்துல ஒரு ஊழியத்தை ஸ்தாபித்து இருக்கிறீங்களா? அந்த இடத்துல ஒரு ஜப கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? அந்த இடத்துல வாரந்தோறும் உங்க வீட்டுல ஜப கூட்டம் நடக்குதுன்னு அந்த ஏரியாவுக்கு தெரியுமா? தெரியாது. ஏதோ போகணும், ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஏதோ வாழ்றேன், ஏதோ இருக்கிறேன். அதுலேயே ஆண்டவர் கொடுத்ததுலே ஏகப்பட்ட குறை சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த தரை எனக்கு செட் ஆகவே இல்லை, இதுல கால் வச்சா எனக்கு ஜில்லுன்னு ஏறுது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு எதை தான் நான் கொடுப்பேன். அல்லேலூயா. தரையில நடந்தா கோல்ட் ஆயிடுது, தரையே வேற மாதிரி கொடுத்தா ஹீட் ஆயிடுது. ஆண்டவரே குழம்பி போய், அப்பா நான் உனக்கு எதை தான் கொடுப்பேன், நீ உனக்கு என்னதான் டேஸ்ட். ஆண்டவர் எதை கொடுத்தாலும் நமக்கு நன்மையாய் கொடுக்க வல்லவராயிரு. நீங்க அதை ஆசையா அன்பா எனக்கு கொடுத்தது நன்மையாய் கொடுப்பார் என்று நீங்க எதை ஏற்றுக்கொள்றீங்களோ அது உங்களுக்கு பிளஸிங்காய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நான் ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது ஆண்டவர் கால் எடுத்து வைக்கும் போதே சொன்ன, இது உனக்கு நான் இந்த வீட்டை தரல. கால் உள்ளவே எடுத்து வைக்க முடியல, ஆவியானவர் இழுக்கிறார். சரி பார்த்தேன், வேற எங்கேயோ இந்த இடத்த காமிச்சார். இது எனக்கு பிடிக்கல தான், எனக்கு இந்த இடம், இந்த இடத்துல நான் வெட்கப்பட்ட இடம், அவமானப்பட்ட இடம். ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட போராடுறேன், இது எனக்கு வேண்டாம், வேற எங்கே காமிச்சாலும் போகிறேன், நீ இங்கே தான் போகணும், நீ இங்கே தான் போகணும், நீ இங்கே தான் போகணும். தெரியல, அப்போ தெரியல. ஆனால் மறைவான ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கு. மறைவான ஒரு காரியம் இந்த இடத்துல வைக்கப்பட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை இந்த இடத்துல கர்த்தர் எழுப்பும்படியாய் அந்த மறைவான காரியத்துக்கு தான் கர்த்தர் என்னை துரிதப்படுத்தி என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார் என்பதை அன்றைக்கு நான் அறிய முடியல. ஆனா கீழ்ப்படிந்தேன். ஆனா என்ன செஞ்சேன்? கீழ்ப்படிந்தேன். ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததனால அவர் போகிற இடம் இன்னதென்று தெரியாமல் ஒரு பரதேசியை போல அவர் சுற்றி திரிந்தார். அவர் போன இடத்தை எல்லாம் சுகந்தரிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ இதுவரையிலும் பார்க்காததை பார்க்க போகிறாய். அல்லேலூயா. இதுவரையிலும் காணாததை நீ என்ன செய்ய போகிறாய்? காண போகிறாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையில நீ வருத்தத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ எதெல்லாம் வருத்தத்தோடு சகித்து கடந்து வந்தையோ அந்த வருத்தத்திலிருந்து, அந்த கண்ணீரிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து நான் உனக்கு விடுதலையை கொடுத்து நான் உனக்கு செய்ய போகிற காரியம் பெரியதெல்லாம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். எல்லாம் எல்லாம் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று இன்னைக்கு பார்த்தோம். உன் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, எதையுமே நான் பார்க்கல ஆண்டவரே, நீங்க இதெல்லாம் செய்ய போறீங்களான்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் நடக்க போதா எனக்கு தெரியல, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாட்களில என் வாழ்க்கை, என் சூழ்நிலைமை, என் தகுதி, என் குடும்பம், என் பிள்ளைகள், என் எதிர்காலம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற என் ஊழியம், என்னுடைய சபை, என் தரிசனங்கள் எல்லாம் வேறு நிலையாய் மாற்றப்படும்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல வாய்க்குள்ள திறந்து தேவனை பார்த்து சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நாட்களில் உங்களுக்கு என்னென்ன காரியம் வேண்டுமோ அது ஆண்டவரிடத்துல, எனக்கு நீங்க ஆண்டவரை மறைத்து வைத்திருக்கிறீங்க, ஒளித்து வைத்திருக்கிறீங்க. நான் அதை பார்க்கல. இந்த உலகம் உண்டாகிறதற்கு ஆண்டவரே காரணமாய் ஒரு காரியமும் இல்லாத போதிலோ இந்த உலகத்தை ஆண்டவரே வெறுமையா இருக்கும் பொழுது இந்த உலகத்தை அழகாய் உண்டாக்கினவரே, என் வாழ்க்கையை, என் எதிர்காலத்தை, என் குடும்பத்தை ஆண்டவரே நீர் அழகாய் அமைத்து கொடுக்க நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை நான் இன்றைக்கு கண்மூடித்தனமாய் விசுவாசிக்கிறேன் அப்பா, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். நீங்க என் கூட பேசுறீங்க ஆண்டவரே, நீங்க என் கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இந்த காலை வேளையில ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையில தான் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உன் குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது, உன் குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது நீ நம்பக்கூடிய காரியம் ஒன்றுமே சாத்தியம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, ஓ ரபலா கதா ரபலா ஷே, இதுவரையிலும் கண்டிடாத ஒரு ஆசீர்வாதத்தை, இதுவரையிலும் கண்டிடாத ஒரு மேன்மையை, இதுவரையிலும் கண்டிடாத ஓ ஒரு சமாதானத்தை, இதுவரையிலும் கண்டிடாத ஓ ரபபப கரபலத ரபலபா, ஓ ரப நிறைவை நான் உனக்கு தரப்போகிறேன், நான் உனக்கு தரப்போகிறேன். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ரட்சிக்கப்பட, உன் கணவர் தொடப்பட ஒரு சாத்திய கூறு இல்ல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, கர்த்தர் சொல்லுகிறா, உன் கணவரை தொடுவே, உன் குடும்பத்தை அசைப்பே. ஓ ரகஜ ரகஜ ரலா, ஓ ரகத ரபா. நம்புகிற பிள்ளைகள் இப்படி அல்ல, விசுவாசிக்கிற பிள்ளைகள் இப்படி அல்ல. ஓ தலைக்கு மேல கரங்களை தட்டி, சில பேர் தட்டும் பொழுதே கர்த்தர் அற்புதங்களை உனக்காக செய்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். துவண்டு வந்தவு மேல, துவண்டு வந்தவு மேல கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். லிக ரக தக தர லக தக தக த லக தர லதர தர தத ரிப லக தர பலப தேவ வல்லம். பயப்படாத, பயப்படாத, ஆண்டவர் பேசுகிறார். சோர்ந்து போகாத. எது உனக்கு எதிராக இருக்குதோ, எது உனக்கு ஆப்போசிட்டா இருக்குதோ, உன் குடும்பமா இருக்கலாம், உன் பிள்ளையா இருக்கலாம், உன் கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல நீ நம்பினவர்களா இருக்கலாம், உன் மருமகளா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு கணம் நினைச்சா போதும், எல்லா ஆப்போசிட்டா இருக்கிற காரியத்தை கர்த்தர் மாற்றி விடுவா, தேவன் மாற்றி விடுவா. அவர் செய்ய போகிற காரியத்தை நீ நின்று பார்க்க போகிறாய், நீ நின்று பார்க்க போகிறாய். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பயப்படாத. உன் வாரத்தெல்லாம் இன்னைக்கு அப்பாவுடைய சமூகத்துல இறக்கி வைத்து கடந்து போ. இதுவரையிலும் பார்க்காததை உன் கண்கள், இதுவரையிலும் கண்டிடாததை உன் கண்கள், இதுவரையிலும் நோக்கி பார்க்காததை நீ பார்க்க போற. காணப்படாதவைகளின் உன் விசுவாசம் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஓ, உன்னுடைய விசுவாசம் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிரயாசம் வீண் போகல மகளே. நீ இரவும் பகலும் தேவ சமூகத்திலே வடிக்கிற கண்ணீர் வீண் போகல. அங்கலாய்ப்பு, நீ தனியே நின்று புலம்புகிற புலம்பல் வீண் போகல. என்னை யாரும் பார்க்கல, கேட்கல, விசாரிக்கல. என் குடும்பம் என்னை புரிந்து கொள்ளல, என் சபை என்னை புரிந்து கொள்ளல, என் ஊழியம் என்னை புரிந்து கொள்ளல, ஊழியக்காரங்க புரிந்து கொள்ளல என்று நீ வந்திருக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். புரிந்து கொண்டவர் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். நான் இன்னும் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை நான் கைவிடவும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உனக்கு பலனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நடந்து வருகிற வழியில நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன். என் கிருபை உனக்கு போதோ, என் கிருபை உனக்கு போதோ. உன்னுடைய பலவீனங்களில, உன்னுடைய சுகவீனங்களில, உன்னுடைய இல்லாமையில என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பனே, நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு உங்க பிள்ளைகள் துவண்டு போய் வந்திருந்தாலும்
உங்க வார்த்தையில பலப்பட்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்து. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரே உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும்படி ஆயிற்று. தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே.